வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். 1529 விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அவர் தம் அமைச்சர் அரியநாதர் ஆகியோரின் உதவியோடு தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பாளையக்காரர் முறைப்படி தமிழகமானது 72 பாளையமாக பிரிக்கப்பட்டது. கிழக்கு பாளையம் மற்றும் மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரிக்கப்பட்டது. இதில் மேற்கு பாளையம் அப்படிங்கிறது பூலித்தேவர் அவருடைய தலைமையிலும், கிழக்கு பாளையமானது வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைமையிலும் செயல்பட்டு வந்தது. இதில் இந்த கிழக்கு பாளையத்தில் வரக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சியை ஆட்சி செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பற்றி பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய இயற்பெயர் கருத்தையா. இந்த கருத்தையா என்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் 1760 ஜனவரி 3 பிறக்கிறாரு. இந்த ஜனவரி 3 தான் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த தேதியும். அவங்க ஜனவரி 3 1730 பிறப்பாங்க. இவர் 1760 பிறந்திருக்காரு. 1790 பிப்ரவரி 2 தன்னுடைய 30வது வயதில் மன்னராக ஆகிறாரு. ஓகேங்களா. இவருடைய தந்தை யார் அப்படின்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். அவங்களுடைய தாய் யாருன்னா சண்முக கனியம்மாள். ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் சண்முக கனியம்மாள் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர் தான் கருத்தையா என்ற வீரபாண்டிய கட்டபொம்மன். இவருடைய இளைய சகோதரர்கள் யார் யாருன்னா ஊமைத்துறை, செவத்தையா. ஊமைத்துறையினுடைய இயற்பெயர் குமாரசாமி, செவத்தையாவினுடைய இயற்பெயர் துரைசிங்கம். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய மூதாதையர்களை பொறுத்த மட்டும் இவங்க விஜயநகர பேரரசின் போது தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்தவங்க தான் இவங்களாம். அதில் ரொம்ப வீரதீரம் மிக்கவர் யார் அப்படின்னா பொம்மு அப்படிங்கிறவர். இவர் தெலுங்கில் கெட்டி பொம்மு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவருக்கு இந்த கெட்டி பொம்மு அப்படிங்கிறவருக்கு வாரிசு இல்லாதனால வீரபாண்டியபுரத்துக்கு ஜெகவீரபாண்டியனை மன்னராக அறிவிக்கிறார். ஓகேங்களா. அந்த வீரபாண்டியபுரம் தான் தற்போது இருக்கக்கூடிய ஒட்டப்பிராரம். ஓகேங்களா. ஒட்டப்பிராரத்தை அழகிய பாண்டியபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த நம்ம ஊமைத்துறை அவர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஊமைத்துறையை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 1801 பிப்ரவரி மாதம் ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சு கமுதியில் பதுங்கியிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தையும் சின்னமருது தன்னுடைய தலைமையிடமான சிறுவையிலுக்கு அழுதி செல்வார். அங்கிருந்து இவங்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்று பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புதுப்பிப்பாங்க. அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் பிற பாளையக்காரர்களை இணைச்சு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துவாங்க. அந்த கூட்டமைப்பினுடைய உதவியோட 1801 மார்ச் 3 தூத்துக்குடியை கைப்பற்றிடுவாங்க. பாஞ்சாலங்குறிச்சியை பொறுத்த மட்டும் பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்றதில் ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதன்படி 1801 மார்ச் 13 காலின் மெக்காலே தலைமையில் ஒரு முற்றுகை அப்படிங்கிறது நடக்கும். அதை ஊமைத்துறை அவர்கள் சிறப்பாக முறியடிச்சிருவார். அடுத்து அதே மாதிரி 1801 மே 24 அக்னியூ தலைமையில் நடக்கும். இந்த முற்றுகையில் 53 நாட்கள் பீரங்கியால் தாக்குதல் நடக்கும்.